அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து தேர்வர்களுக்கும் வணக்கம். நமது அண்ணா ஐஏஎஸ் அகாடமி பயிற்சி மையத்தில் நம்ம இந்தியன் பாலிட்டி என்ற சீரீஸ் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம மத்திய அரசு வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மாநில அரசு. ஸோ இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்கலாம்னா மாநில அரசை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கலாம். இப்போ மாநில அரசு அப்படின்னும் போது எந்த பகுதியில் இருக்குது மாநில அரசு? பகுதி 6ல் வச்சுருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதி 6ல் எது இருக்குது? மாநில அரசு இருக்குது. ஆர்டிக்கல் எங்கே வச்சுருக்காங்கன்னா 152 237 வரைக்கும் எதை பற்றி டீல் பண்ணுது? மாநில அரசை பற்றி பேசுது. இப்போது மத்திய அரசு நம்ம பார்த்துருக்கோம். மத்திய அரசு 3 அங்கங்களை கொண்டது, 3 உறுப்புகளை கொண்டது. ஒன்று நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ், 2 லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட், 3வது ஜுடிஷியரி நீதித்துறை அப்படின்னு 3 அங்கங்களை கொண்டதான் மத்திய அரசு. அதே போல தான் மாநிலத்திலையும் 3 அங்கங்கள் இருக்கு. நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 அங்கங்களை கொண்டது தான் மாநில அரசு, ஸ்டேட். ஓகேவா? அப்போ மாநில அரசுன்னும் போது என்ன இருக்கு? நிர்வாகம், அதுக்கப்புறமா லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, அதாவது எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை, இப்படின்னு 3 விதமான அங்கம் கொண்ட ஒரு அமைப்பு தான் இது மாநில அரசு. இப்போ மத்தியில் எப்படி நாடாளுமன்ற அரசாங்க முறையை நம்ம எடுத்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோமோ அதே போல தான் மாநிலத்திலையும் நாடாளுமன்ற அரசாங்க முறையை ஃபாலோ பண்ணுறோம். நாடாளுமன்ற அரசாங்க முறைனா இல்லை சார், மாநிலத்தில் எங்கே நாடாளுமன்றம் இல்லையா? அப்படி இல்லை. மத்தியில் சட்டம் ஏற்றுவதற்காக ஒரு லெஜிஸ்லேச்சர் இருக்கா? அதே போல தான் மாநிலத்திலேயே ஒரு லெஜிஸ்லேச்சர்னா சட்டம் ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பு. அது போல நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, மத்திய அரசில் காணப்படும் நாடாளுமன்ற நிர்வாக முறை தான் மாநிலத்திலையும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநில அரசு பகுதி 6லையும் ஆர்டிக்கல் 152 237 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த மாநில அரசை நம்ம 6 அத்தியாயங்களாக பிரிக்கலாம். அத்தியாயம்னா இந்த இடத்துல சாப்டர்னு அர்த்தம். 6 அத்தியாயங்களாக பிரிக்கலாம். அத்தியாயம் அதாவது சாப்டர் 1 எதை பற்றி சொல்லுது? ஜென்ரலான விஷயத்தை பற்றி சொல்லுது. அதில் ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான், ஆர்டிக்கல் 152. மாநில அரசு. அடுத்தது அத்தியாயம் 2 மாநில நிர்வாகம், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பேசுது. ஆர்டிக்கல் 153 167 வரை நம்ம ஒரு மாநிலத்தில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகம்னா இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ், அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, அந்த எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பேசுது. சாப்டர் அதாவது அத்தியாயம் 3 அதில் மாநில சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதை பற்றி சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 168 212 வரை அந்த சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அடுத்து சாப்டர் 4 ஆளுநர் இருக்கார் இல்லையா, அவருடைய அவசர சட்டமேற்றும் அதிகாரம் இருக்கு, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் த கவர்னர். அது ஆர்டிகல் 213 213 சொல்லியிருக்காங்க. அப்புறமா சாப்டர் 5 என்ன சொல்லியிருக்காங்க? அத்தியாயம் 5 உயர் நீதிமன்றங்கள். அந்த உயர் நீதிமன்றம் ஆர்டிகல் 214 232 வரைக்கும். அடுத்து சாப்டர் 6 சார்பு நீதிமன்றம், சபார்டினேட் கோர்ட், ஆர்டிகல் 233 37 வரை. இப்படி மத்திய அரசு பகுதி 6ல் ஆர்டிகல் 152 237 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளவே சப் சாப்டராக பிரிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 6 சாப்டராக பிரித்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாநில நிர்வாகம் ஸ்டார்ட் ஆகுறது 153 153 தான் ஸ்டார்ட் ஆகும். 167 வரைக்கும் இருக்குது. 152 நம்ம அவ்வளோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் என்ன அப்படின்னா டெஃபினிஷன் ஆன் த ஸ்டேட், ஸ்டேட்னா என்ன, ஓகேவா அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க. டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இது இந்த இடத்துல ஸ்டேட். இந்த இடத்துல நான் சொல்கிறது அரசு அந்த இல்லை, நம்ம ஆர்டிகல் 12 படிச்சிருப்போம், அந்த ஸ்டேட்டை பற்றி இல்லை. மாநில அரசுனா என்ன அப்படின்னு அதுக்கான விளக்கத்தை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான். அதுக்கடுத்து நம்ம போயிடலாமா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மாநில நிர்வாகம், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிகல் 153 167 வரைக்கும் இந்த ஆட்சித்துறை தான், எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்தை பற்றி பார்க்குறோம். எக்ஸிக்யூட்டிவ் என்ற வார்த்தை தமிழில் செயலாட்சித்துறைன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆட்சித்துறைன்னு சொல்லுவாங்க, அல்லனா நிர்வாகம் சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான். ஸோ ஏன்னா 12th புக் எடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ன்றது செயலாட்சின்னு இருக்கும். இதே லோயர் வகுப்பில் பார்க்கும்போது நமக்கு நிர்வாகம்னு இருக்கும்.
அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நிர்வாகம்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ ரெண்டும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ்னா ஒன்று செயலாட்சித்துறை அல்லது நிர்வாகம். ஓகேவா? ஸோ இதை பார்க்குறோம். இதுக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க? மொத்தம் 4 பேர் இதை நம்ம பார்க்குறோம். ஒன்று ஆளுநர், ரெண்டாவது முதலமைச்சர், மூணாவது அமைச்சரவை குழு, நாலாவது அட்வொகேட் ஜெனரல். இப்படி 4 பேரையும் பார்த்துட்டா எது ஓவர்? மாநில அரசுல நிர்வாகம் ஓவர் ஆயிடும். இந்த 4 உறுப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த 4 பதவி இவங்களை பற்றி முழுமையாக படிச்சுட்டா மாநில அரசு நிர்வாகம் ஓவர். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றா போலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஆளுநர் பற்றி சிம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஆளுநர் மட்டும் ஆர்டிக்கல் பார்த்தா 153 160 வரை, 162 வேற இதில் அதிகாரத்தில் வரும். எக்ஸாக்டா ஆளுநர் மட்டும் சொல்லக்கூடியது 153 ஆரம்பிச்சு 160 வரைக்கும் ஆளுநர் பற்றி பேசும். நம்ம வழக்கம் போல ஒவ்வொரு ஆர்டிக்கலாக நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம விளக்கிடலாம். இப்போ ஆளுநரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது நம்ம சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொன்னாலும் ஆர்டிக்கல் 153 ஓகேவா எதை பற்றி பேசுது? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓர் ஆளுநர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆர்டிக்கல் 153 ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓர் ஆளுநர் இருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அது ஆரம்பத்தில் அந்த வார்த்தை தான் இருக்கும். ஓகேவா? there shall be governor of every state. ஸோ இப்படின்னு ஆரம்பத்தில் இருக்கும். அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க? 7வது முறை அரசியலமைப்பு திருத்துறாங்க 1956. அப்போ இன்னொரு வார்த்தையை கொண்டாந்து இந்த ஆர்டிகல் 153 சேர்க்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்கிறார் அப்படின்னு இருக்கா. அப்புறம் என்ன பண்ணி மாற்றி அமைக்கிறாங்க? ஒரே ஆளுநர், சேம் பர்சன், ஒரே ஆளுநர் 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கும் ஆளுநராக இருக்கலாம். 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கும் ஆளுநராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் 153. ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஒரு நபர் எத்தனை மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கலாம் அப்படின்னா, ஒரு மாநிலத்துக்கு இருக்கலாமா? 2 மாநிலம் இருக்கலாமா? 2க்கும் மேற்பட்ட மாநிலம் அப்படின்னா எவ்வளவு இருக்கலாம்? 3 இருக்க முடியுமா? 4 இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு 2 பார்த்துருப்போம், சிலது 3 கூட பார்த்துருக்கோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பொதுவாக ஒரு ஆளுநர் 2 மாநிலத்துக்கு இருப்பார். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லலை, 2 மாநிலத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லலை. ஒரே ஆளுநர் 2 அல்லது 2க்கு மேலே 3 அல்லது 4 அல்லது 5, எல்லாத்துக்கும் 5 மாநிலம் சேர்த்து ஒரே ஆளுநர் தாராளமாக இருக்கலாம். நிர்வாக நடைமுறை காரணமாக அப்படி போட வாய்ப்பு இல்லை. ஆனால் கான்ஸ்டியூஷன் அதுக்கு வழிவகுக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். சரி, அடுத்து இதில் வேற என்ன சொல்கிறாங்கன்னா, அவரே மாநிலத்தின் முதல் குடிமகன் ஆவார். ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த ஸ்டேட். ஸ்டேட்னா மாநிலம். ஆர்டிகல் 153 பார்த்துட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரே ஆளுநர் 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக செயல்படலாம். ஆளுநர் மாநிலத்தின் முதல் குடிமகன் ஆவார், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இதே ஆர்டிக்கல்ல நம்ம வேற எப்படி புரிஞ்சுக்கணும்? கான்ஸ்டியூஷன் இருக்காது, ஆனால் பட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அவர் கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளுநர் என்ன சொல்லுவாங்க? கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், மாநில அரசின் அரசியலமைப்பு தலைவர் அப்படியும் கேட்டிருக்காங்க. அதுவும் யாரு தான்? ஆளுநர். ஓகேங்களா? அதுவும் யாரு? ஆளுநர். சரியா? அடுத்தது அவர் பெயரளவு தலைவரான்றதை நம்ம பின்னாடி பொறுமையா பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நபர், ஓகேவா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு என்னது ஆளுநர் இருக்கலாம் சொன்னோமா. 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956 இது போல செய்யறாங்க. சரி, அடுத்தது ஆர்டிகல் 154. ஆர்டிகல் 154 எதை பத்தி சொல்லுதுன்னா, ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது. நம்ம நிர்வாக அதிகாரம் தனியாக டீட்டெயிலாக பார்க்கலாம், இந்த இடத்துல சொல்ல வேண்டியதை தெரிஞ்சுக்கலாம். ஆளுநரின் நிர்வாக அதிகாரம், ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிறார் அப்படின்னா 154. ஓகேங்களா? இப்போ ஆளுநர் மாநிலத்தோட நிர்வாக தலைவராக இருக்கிறார் அப்படின்னா
மாநில நிர்வாகம் யார் பேர்ல செயல்பட போகுது? ஆளுநர் பேர்ல தான் செயல்பட போகுது. ஆனா அந்த நிர்வாகம் எப்படி செயல்படலாம்னா, நேரடியாகவும் தன்னுடைய ஆளுநர் அதிகாரத்தை பயன்படுத்தலாம், மறைமுகமாகவும் தன்னுடைய நிர்வாக அதிகாரத்தை ஆளுநர் பயன்படுத்தலாம் அப்படின்னு இதே 154 சொல்லுது. ஆளுநர் தன் நிர்வாக அதிகாரத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னா ஆர்டிகல் 154. அது என்ன நேரடியா மறைமுகம்னா, சிம்பிளா சொல்றதா இருந்தா, இவர் எதெல்லாம் நேரடியா இவரால் செய்யக்கூடிய மாதிரி அமைச்சிருக்காங்களோ அதெல்லாம் நேரடி அதிகாரம். இவர் பேர்ல எதெல்லாம் நடைபெறுதோ அதெல்லாம் மறைமுக அதிகாரம். இப்ப பெரும்பாலும் ஆளுநருக்கு மறைமுக அதிகாரம் தான் அதிகம் இருக்கு. இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் பண்றாரா, நேரடி அதிகாரம். ஆனா இது யாரை சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்றாரு, அப்போ அது மறைமுக அதிகாரம் வந்துடும். சரி, இன்னும் புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, ஆளுநர் முதலமைச்சரை நியமனம் செய்யறார். முதலமைச்சர் தான் ஒரு மாநிலத்தை ஆள்றார். ஆனா யாரு பேர்ல? ஆளுநர் பேர்ல. புரியுதுங்களா? உண்மையான அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கு. ஆனா அவர் யார் பேர் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்யறாரு? ஆளுநர் பேர்ல. ஆளுநர் தான் மாநிலத்தை ஆட்சி செய்யறார், ஆனா மறைமுகமாக ஆட்சி செய்கிறார். ஸோ அந்த மீனிங்ல நம்ம சொல்லலாம். இதான் ஆர்டிகல் 154. ஆர்டிகல் 155. ஆர்டிகல் 155 எதை பத்தி பேசுதுன்னா, ஆளுநர் நியமனத்தை பற்றி கூறுகிறது. ஆளுநர் நியமனம். இந்த ஆளுநர் நியமனம் நடக்கும்போது கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு எழுதுனாங்க இல்லையா, அரசியல் நிர்ணய சபையில சில விவாதங்கள் போச்சு. மத்தியில் எப்படி நம்ம மத்தியில் இருக்கிற மாதிரி தான் மாநிலத்தில் ஃபாலோ பண்றோம் இல்லையா, அப்போ குடியரசுத் தலைவர் தான் அங்கே கான்ஸ்டியூஷன் ஹெட்டா இருக்காரு மத்தியில். அதே போல மாநிலத்தில் ஆளுநர் இருக்காரு இல்லை. அப்போ ஆளுநர் தேர்ந்தெடுக்கலாமா அல்லது நியமனம் செய்யலாமா அப்படின்ற ஒரு விவாதம் வருது. நான் சொல்றது 1946 to 49 அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பு எழுதினாங்க இல்லையா, அந்த அரசியல் நிர்ணய சபையில இந்த விவாதம் டிபேட் போகுது. ஸோ அப்போ சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆளுநர் தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு மெத்தடு. ஒன்று நேரடி தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கலாம், இல்லைன்னா மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ ஆளுநர் நேரடியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னா, யார் ஓட்டு போட போறா? வயது வந்தோர் வாக்குரிமையில வாக்களிக்கிற மாதிரி இருக்கும். அதான் மக்கள், சரியா? இந்திய குடிமக்கள் குறிப்பிட்ட ஏஜ் ஆனா ஓட்டு போடலாம் இல்லையா, 18 வயதான வாக்களிக்கலாம் இல்லையா, அந்த மக்கள் ஓட்டு போட்டு ஆளுநர் தேர்ந்தெடுத்தா, ஆல்ரெடி மக்கள்கிட்ட அதிகாரம் வாங்கி தான் முதலமைச்சர் வராங்க. ஆளுநரும் மக்கள்கிட்ட அதிகாரம் வாங்கிட்டு வராங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆகும்? கிளாஷ் ஆகும். ஏன்? நான் தான் அதிக அதிகாரம் இருக்கு, எனக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கு, நான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு போட்டி வரும். அதனால நேரடி தேர்தல் என்ற முறை வேண்டாம். சரி, அப்போ மத்தியில் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னா, ஸோ அதுவும் டிபேட்ல போகுது. அதுலேயுமே சிக்கல் இருக்கு. இப்போ மறைமுக தேர்தல் அப்படின்னா, இப்போ அங்க மத்தியில எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாநிலம் முழுக்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படின்னும் போது இங்க மாநிலத்துல எம்எல்ஏ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இப்போ யார் முதலமைச்சராக இருக்காங்களோ, இந்த பீரியட்ல ஆளுநருக்கு எலெக்ஷன் மறைமுகமா வருது அப்படின்னா, அந்த அதிக எம்எல்ஏ வச்சிருக்காங்கல்ல, அவங்க ஓட்டு போட்டு தானே என்ன பண்ண போறாங்க, அந்த ஆளுநர் தேர்ந்தெடுக்க போறாங்க. அப்போ முழுக்க முழுக்க அது ஒரு கட்சி சார்ந்து போயிடும். ஏன்னா அடுத்த ஆட்சி மாறிச்சுன்னா, இப்போ முன்னாடி இருக்கிற ஆளுநர் என்ன பண்ணுவார், ஏற்கனவே வேற ஒரு கட்சி மூலயமா வந்தவர். அப்போ அடுத்து வரக்கூடிய ஆட்சியை அவர் ரொம்ப என்ன பண்ணலாம், டைட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ தேர்தல் மெத்தடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க போயிட்டோம்? நியமன முறைக்கு போயிட்டோம். அப்போ அந்த ஆளுநர் நியமனம் எங்கிருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பிகினிங்லேயே பார்த்துருக்கோம். ஆளுநர் பதவி எங்கிருந்து எடுத்திருக்கோம் பார்த்துருக்கோம். ஆளுநர் நியமனம் இப்போ பார்த்துட்டோம். ஆளுநர் பதவி இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஆளுநர் நியமனம் கனடா அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்கோம். எப்படி? மத்திய அரசால் ஆளுநர் நியமனம் செய்கிறாங்க கனடா நாட்டில். அதே போல தான் இந்தியாவில் என்ன பண்ணிட்டோம்? ஆளுநர் நியமன முறை எடுத்திருக்கோம். ஆர்டிகல் 155 ஆளுநர் நியமனத்தை பற்றி கூறுகிறது. ஆளுநரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். மத்திய அரசு சொன்னா மத்திய கவர்மெண்ட் யார் இருக்கோ அவங்க தானே ரெக்கமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார். இந்த நியமனம் செய்யும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய கமிட்டி சொல்றாங்க. நம்ம சர்க்காரியா கமிட்டி, அதுக்கப்புறமா பூஞ்சி கமிட்டியா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் அமைச்சர் ராஜமன்னார் கமிட்டியா இருக்கட்டும், பெரும்பாலும் சொல்றது, குறிப்பா சர்க்காரியாவும் ராஜமன்னார் சொல்றது என்னன்னா, ஆளுநரை நியமனம் செய்யறாங்க இல்லையா, அவங்க என்னவா இருக்கக்கூடாது,
அரசியல் சார்புள்ளவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்பது ஒரு பரிந்துரை. ஆரம்பத்தில் அப்படிதான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட நிறைய நபர்கள் இருக்காங்க. இப்போ அப்துல் கலாம் சொல்லலாம், அன்னை தெரேசா சொல்லலாம், இன்னும் நிறைய பேர். இப்போ ஐஏஎஸ் சகாயம், இறையன்பு, இது மாதிரிலாம் சொல்லலாம். நீதிபதிகளே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சொசைட்டிக்காக பாடுபட்ட பங்களிச்ச இந்த மாதிரி நபர்களை தான் ஆளுநராக நியமனம் செய்யணும். அப்போ என்னது அப்படின்னு ஒரு ஒரு விதிமுறை இருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆளுநர் நியமனம் செய்யும் போது இதுவுமே சொந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. இது கான்ஸ்டியூஷன்ல கிடையாது, நல்லா தெரிஞ்சணும். ஆர்டிகல் 155 இல்லை, இது ஒரு மரபு வழியா ஃபாலோ பண்றாங்க. அது ஏன் சொந்த மாநிலத்தை சேர்ந்தவராக போடக்கூடாது? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் தமிழ்நாடு ஆளுநராக வரதில் என்ன பிரச்சனை? ஏன்னா அங்க இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க, இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே அதிகமாகிடும். ஸோ அதிகமாகும் போது அது நிர்வாகத்தை பாதிப்படைய செய்யும். அப்போ இந்த நிர்வாகத்தை அவர் தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்க? ஸோ அது போல இருக்கக்கூடாது. அப்போ சொந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நடுநிலை நபர்களாக இருக்கணும். பட் ஆனால் இதை ஃபாலோ பண்றது இல்லை. சொந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சாராதவராக இருக்கு, அதாவது சொந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது, வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கணும். இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது மத்திய அரசு தானே ஆளுநரை நியமனம் செய்யுது, அதான் குடியரசுத் தலைவர் மூலம். அப்போ மத்திய அரசு ஆளுநர் நியமனம் பண்ணும்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்பந்தப்பட்ட மாநில அரசை கலந்து ஆலோசிக்கணும். அதான் முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா, கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஆர்டிக்கல் இல்லை, அது ஒரு நடைமுறை இருக்கு. அதையும் இங்கே ஃபாலோ பண்றது இல்லை. ஆரம்பத்தில் ஃபாலோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் போக போக என்ன பண்றது இல்லை, மத்திய அரசு மாநில அரசு பொறுத்து தான். ஸோ அதை அவ்வளோவா ஃபாலோ பண்ணல, அது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளுநர் எப்படி நியமனம் செய்யணும், வாக்குரிமை, வயது வந்த ஒரு வாக்குரிமை மூலம் பொதுமக்கள் நேரடி வாயில தேர்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் அது என்ன பண்ணிட்டாங்க, நிர்ணய சபையில் ஏற்கல, நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். சரி, அதுக்கு அடுத்தது நியமனம் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து போயிடலாம். அதுக்கு இதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு நம்ம அடுத்து பார்க்கலாம். ஆர்டிகல் 156. ஆர்டிகல் 156 எதை பற்றி பேசுதுன்னா, ஆளுநரின் பதவி காலத்தை பற்றி கூறுகிறது. ஆளுநரின் பதவி காலம், ஆளுநருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சொல்ல, பதவியேற்ற நாளிலிருந்து 5 ஆண்டுகள், நோ டவுட். ஆனால் ஆளுநரின் பதவி காலம் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை, பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, அடுத்த ஆளுநர் வரும் வரை இவர் இந்த பதவியில் ஆளுநராக தொடரலாம். அப்போ மீண்டும் சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. டேர்ம் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ், ஆளுநரின் பதவி காலம் பதவியேற்ற நாளிலிருந்து 5 ஆண்டுகள். ரெண்டாவது, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. மூன்றாவது, பதவிக்காலம் முடிந்தாலும் அடுத்த ஆளுநர் வரும் வரை ஒரு பதவியில் தொடரலாம். அப்படின்னு என்ன இருக்கு, 3 பதவிக்காலம் சொல்றோம். பதவிக்காலமே 3 விதமா சொல்றோம். அப்போ இதில் எதுதான் சரினா, 3மே சரி. ஓகேவா? இப்படி கூட கேட்கலாம், இதெல்லாம் கொடுத்துட்டு மேற்கண்ட அனைத்தும் சரி அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் வைக்கலாம். எஸ், நம்ம என்ன நினைக்க கூடாது, நிறைய பேர் இப்போ ஜென்ரலா ஓரளவுக்கு தெரியுங்க 5 ஆண்டுன்னு நினைப்பாங்க. ஒரு சிலரே ஓரளவுக்கு நல்லா படிச்சவங்க என்ன பண்ணுவீங்க, பதவியேற்ற நாளிலிருந்து 5 ஆண்டுகள், சாரி, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. ஆனா கிடையாது, இது 3மே சரிதான். சரி, இதை பத்தி பேசலாம். இப்போ பொதுவா என்னன்னா, ஒரு ஆளுநர் நியமனம் பண்ணிடுறாங்களா, நியமனம் பண்ண பிறகு பதவி இருக்கிறாரா, பதவி ஏற்ற நாள்ல இருந்து 5 ஆண்டுகள் பதவியில் இருக்கலாம், நோ டவுட். தாராளமா அவருக்கு அந்த டேர்ம் இருக்கு. ஆனால் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அப்படின்னு ஒன்று சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம், குடியரசுத் தலைவர் எப்ப வேணாலும் இவரை என்ன பண்ணலாம், இந்த பதவி விட்டு மாத்தலாம், ஐ மீன் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்கேஸ் இவர் ராஜினாமா பண்ணா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்து என்ன பண்ணிடலாம், ராஜினாமா பண்ணிடலாம். குடியரசுத் தலைவர் நினைச்சானா இவர் என்ன பண்ணலாம், வேற ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக போடலாம், இல்லை ஆளுநர் பதவியிலிருந்து தூக்கிடலாம். ஸோ அதனால என்ன சொல்றாங்க, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை சொல்றாங்க. சரி, அடுத்து போயிடலாமா. பதவிக்காலம் முடிந்தாலும் அடுத்த ஆளுநர் வரும் வரை, அது என்ன அர்த்தம், இப்போ பதவிக்காலம் 5 ஆண்டுகள், ஒருத்தர் 5 ஆண்டுகள் இருந்துட்டாரு. ஆனால் அடுத்த ஆளுநர் நியமனம் செய்யணும். அதுக்குள்ள நியமனம் செய்ய முடியாத மத்திய அரசுல ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா, இவர் என்ன பண்ணலாம்,
பதவிக்காலம் முடிஞ்ச பிறகும் ஆளுநராக தொடர்ந்துட்டு இருக்கலாம். இது எல்லாமே ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அதில் வந்துடும். சரிங்களா? ஸோ இதான் இதில் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது ஆளுநர் ராஜினாமா செய்ய முடியுமா? தாராளமாக ராஜினாமா செய்யலாம். அப்படி ராஜினாமா செய்யறதா இருந்தா யார்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்கணும்? ஏற்கனவே சொல்லிட்டோம், குடியரசுத் தலைவரிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்து எப்போது வேண்டுமானாலும் அவர் பதவி விலகலாம். ஓகேவா? சரி, ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய முடியுமா? தாராளமாக செய்யலாம். ஆளுநருக்கு பதவி நீக்கம் அதிகாரம் யாருக்கு இருக்கு? குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஆளுநரை எப்படி பதவி நீக்கம் செய்வார்? குடியரசுத் தலைவர் தான் பதவி நீக்கம் செய்யணும். எப்படி பதவி நீக்கம் செய்வார்? மத்தியில் நம்ம குடியரசுத் தலைவர் பார்க்குறோம். குடியரசுத் தலைவர் பதவி நீக்கணும்னா நாடாளுமன்றத்தின் மூலமா பதவி நீக்கலாம் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஆளுநரை அதே போல சட்டமன்றத்தின் தீர்மானம் எடுத்துட்டு வந்து பண்ணலாமா, இல்லை நாடாளுமன்ற தீர்மானம் எடுத்துட்டு வந்து பண்ணலாமானா அப்படி எதுவுமே இல்லை. குடியரசுத் தலைவர் ஆளுநரை பதவி விட்டு தூக்கியாச்சு அப்படின்னா அவர் ரிமூவ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஆளுநர் வந்து போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சாலும் இன்னிலிருந்து இவர் ஆளுநர் இல்லை அப்படின்னு குடியரசுத் தலைவர் சொல்லிட்டேன்னா ஆகும், அவர் ஆளுநர் கிடையாது. ஸோ அப்போ ஆளுநர் பதவி நீக்கம் யாருக்கு அதிகாரம் இருக்கு? குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இந்த பதவி காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து போயிடலாமா? சரி, இப்போ ஆளுநர் சடனை இறந்துறார், யாரும் எதிர்பார்க்க முடியாது. அப்போ யார் ஆளுநர் இருப்பாங்கன்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தற்காலிக ஆளுநராக செயல்படலாம். பெரும்பாலும் டக்குன்னு வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தும் போட்டுருவாங்க. ஏன்னா இருந்தாலும் ஓகேவா, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்ணலாம்? தாராளமா தற்காலிக ஆளுநராக போடலாம். ஒரு ஆளுநர் வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு, அல்லது பதவி நீக்கம் செஞ்சிடறாங்க, அல்லது இறந்துடுறாரு, இப்போ வேக்கண்ட் வருது, அப்போ என்ன பண்ணலாம்? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை தற்காலிக ஆளுநராக போட முடியும். பெரும்பாலும் அது செய்வது கிடையாது. தமிழ்நாட்டில் 3 முறை அப்படி செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் செய்யாம பக்கத்தில் இருக்கிற ஆளுநர், பக்கத்து மாநில ஆளுநர் என்ன பண்றாங்க? பொறுப்பா போட்டுறாங்க. ஓகேங்களா? ஆனால் இது இருக்கு. சரி, அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்தது நம்ம இது ஆரம்பத்திலே பார்த்துட்டோம். ஆளுநர் ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்திற்கு என்ன பண்ணலாம்? தாராளமா மாற்ற செய்யலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதான் ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். நீங்க ஆளுநராக இருந்தது போதுங்க. நம்ம மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் வராரு, ஒரு 3 வருடம் இருக்கிறாரு, 5 ஆண்டுகள் இருக்கலாம், ஒரு 3 ஆண்டு இருக்கிறாரு. குடியரசுத் தலைவர் என்ன நினைக்கிறாரு? வேற ஒரு மாநிலத்துக்கு எடுத்து என்ன பண்ணிடுறாரு? டிரான்ஸ்ஃபர் பண்றாரா? தாராளமா செய்யலாம். ஓகேவா? அது டிரான்ஸ்ஃபர் சொல்லக்கூடாது, அங்க புதியதாக என்ன பண்றாரு? நியமனம் செய்யறாங்கன்னு அர்த்தம். இந்த மாநிலத்தை விட்டு அந்த மாநிலத்துக்கு ஒரு என்ன பண்ணிடுறாங்க? ஆளுநரை போடுறாங்க. ஓகேவா? ஸோ தாராளமா செய்யலாம். ஓகேவா? அப்போ சரியா, இது இருக்கு. ஆளுநரின் மீதமுள்ள பதவி காலம் வரை மட்டுமே அங்கே பணி, அப்படி இல்லை, பதவியேற்ற நாளிலிருந்து 5 ஆண்டுகள் இருக்கலாம். அடுத்தது மறு நியமனம். இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு நபர் எத்தனை முறை ஆளுநராக நியமனம் செய்யலாம்? தாராளமாக எத்தனை முறை வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம்? ஒரு நபரை ஆளுநராக செய்யலாம். ஒரு மாநிலத்துக்கோ இல்லை 2க்கு மேற்பட்ட மாநிலத்துக்கோ தாராளமா எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக மறு நியமனம் செய்யலாம். ரீஅப்பாயின்மெண்ட் உண்டு. ஸோ பதவி நீக்கம் இதுவும் நம்ம அங்கே பேசிட்டோம். ஓகேங்களா? 156 பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம இருக்கே சொன்னோம், அரசியல் ஆளுநர் பதவி அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் சொல்லவே இல்லை. அப்போ எப்படின்னா குடியரசுத் தலைவர் நினைச்சா என்ன பண்ணுவார்? பதவி நீக்கம் செஞ்சுடுவார். அதான் அதுக்கு அர்த்தம்.